பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம் மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே நல்லாலே பக்கர மாற பக்கர ஹை 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 பருப்புல காத்திங்களம் மச்சான் ஹை 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 அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியலே அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழுட்ட முடியலே பக்கர மாற பக்கர ஹை 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 பூந்த மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே நல்லாலே பங்காரு வந்தாடி பார்வை நல்லாலே மன்னாரு வந்தாரு மனசு நல்லாலே பத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா பத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா நீ போனே முன்னாலே நானும் பின்னாலே போகாதே பின்னாலே பொண்ணுக்கு நல்லாலே போங்க போங்க வாங்க வாங்க எங்க போனா யாருக்கு என்ன நான் இருக்கேன் அவள் இருக்கா டூப்பு போடாதே பூந்த மல்லியல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே நல்லாலே வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையம் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையம் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா சண்டை சத்தம் கலகலன்னு முன்னால் வருகிறது வாழை கண்டு போல கால் நடந்து பின்னால் வருகிறது பாக்குறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகிறது பாக்குறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகிறது பேச்சை கேட்கிறப்போ அந்த மயக்கம் தானா குறையுது காதம் போல சிரிக்கிறா மீன் குழம்பு போல மணக்கிறா ரகசியமா ஏது சொன்ன ரசத்தை போல கொதிக்கிறா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையம் தன்னை தலையை தாங்கி வஞ்சி வருதப்பா நாங்கள் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன சிரிக்கிறீங்க? நாங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏன் இப்படி ஆடுனீங்க? சூப்பரா ஆடுனீங்க. மூஞ்சி டோயிங்னு ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் கேட்கலாமா ஜட்ஜஸ் கிட்ட? கேட்கலாங்க. ஓகே, பிரசன்னா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். எல்லா வாட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் இது வீக்காக இருந்துச்சு, அது வீக்காக இருக்குது, இது வீக்காக இருக்குன்ட்டு எல்லா வாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுறீங்களாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க சார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நைஸ் கொரியோகிராஃபி, நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you so much பிரசன்னா மாஸ்டர். கலா மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நல்லா பண்ணீங்க. கோரியோகிராஃபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட். நல்ல கோரியோகிராஃபி.
ஏன்னா ஒரு வரதப்பாலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் சாங்காக இருந்தாலும் ஸ்டேஜில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சாங்கு. நீ நல்லா எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுற, ஆனால் கொஞ்சம் லைஃப் வேணும். அது வந்து உங்கள் கொரியோகிராஃபருக்கு தெரியும் லைஃப்னால் என்ன. அதாவது அட்ராக்ஷன், நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும். இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வெறும் கூட ஆடின பொண்ணு ரொம்ப அழகாக ஆடினா, ரொம்ப அழகாக ஆடினா, பியூட்டிஃபுல்லாக ஆடினா. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த அட்ராக்ஷன், அதாவது நம்மளை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, பட் அதர்வைஸ் நீங்கள் பண்ண மூமெண்ட் சரி, அந்த கால் அப்படி திருப்பி திருப்பி உட்கார்ந்தது சரி, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். ஜட்ஜஸ் சரபோஜிக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க?